சென்னை வண்டலூரில் பிப்ரவரி 14ஆம் தேதி பாமக மாநாடு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை வண்டலூரில் பிப்ரவரி 14ஆம் தேதி பாமக மாநாடு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள விஜிபி மைதானத்தில் வரும் 14ஆம் தேதி மாநில மாநாடு நடத்த பாமக முடிவு செய்துள்ளது. ஆனால் இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அங்கு மாநாடு நடத்த போலீசார் அனுமதி மறுத்தனர். இது தொடர்பான வழக்கை நீதிபதி சதீஷ் கே அக்னிஹோத்ரி, எம் வேணுகோபால் ஆகியோர் 2 தினங்களுக்கு முன்பு விசாரித்தனர். அப்போது வழக்கு விசாரணையை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அதுவரை மாநாட்டு பணிகள் நடைபெறக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வெள்ளியன்று இம்மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வண்டலூரில் பிப்ரவரி 14ஆம் தேதி பாமக மாநாடு நடத்த அனுமதி அளித்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் மைதானத்தை பயன்படுத்த பாமக 25 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதற்கிடையே பாமக மாநாடு பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு பதிலாக பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள முடியாததால் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அதே இடத்தில் மாநாடு நடக்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார்.